அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கைய நம்ம புரிதலோடு வாசிப்பின் மூலமா, நேசிப்பின் மூலமா இந்த வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ முடியுமா என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம் சார். சமீபத்துல நம்மளுடைய ரிலேஷன் ஒருத்தங்களுக்காக பொண்ணு பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அந்த பொண்ணு அந்த மாப்பிள்ளைய வேணான்னு சொல்லிடுச்சு. ஏன் வேணான்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் அந்த பொண்ணு சொல்லிச்சு பாருங்க. அந்த மாப்பிள்ளைக்கு சோசியல் மீடியால ஃபாலோயர்ஸ் கம்மியா சார். அந்த ஃபாலோயர்ஸ் கம்மியா இருக்கிறதுனால எனக்கு வேணாம்னு சொல்லிட்டேன் சார். இந்த சோசியல் மீடியா அவேர்னஸ் இந்த பையனுக்கு தெரியலன்றாங்க சார். இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்களை புரிந்து கொள்வதே ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமமா இருக்கு. ஒரு காலகட்டத்துல சார் திரேதா யுகம்னு ஒண்ணு இருந்தது. இந்த திரேதா யுகத்துல வசிஷ்டர்ன்றவர் படிச்சவர், நல்லா படிச்சவர். விஸ்வாமித்திரன்றவர் போர் வீரர். இந்த விஸ்வாமித்திரர் என்ன பண்றாரு, ஆயுதத்தை கீழே போட்டு நான் வசிஷ்டர் மாதிரி படித்தவர் மாதிரி மாறணும்பான்னு கத்தியையும் ஆயுதத்தையும் கீழே போட்டு ஏடை எடுத்து தியானம் பண்றதுக்கு, தவம் பண்றதுக்கு போனார். நான் படித்தவனாக மாற வேண்டும் என்று நினைச்சது ஒரு காலம் திரேதா யுகம். அடுத்து வந்தது துவாபர யுகம்னு சொல்லுவாங்க. இந்த துவாபர யுகத்துல துரோணாச்சாரியாரும் கிருபரும் படிச்சவங்க, குருமார்கள். இந்த குருமார்கள் என்ன பண்ணாங்க, ஏட்டை கீழே போட்டுட்டு, ஏட்டு எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு வில்லையும் வேலையும் எடுத்து சண்டைக்கு வந்தாங்க. ஒரு காலகட்டம் சத்திரியர்கள், அதாவது சண்டைக்கு வர வேண்டியவர்கள் படித்தவர்களாக மாறுறேன்னாங்க. அடுத்த காலகட்டம் படித்தவர்கள் சண்டைக்கு ரெடியா இருந்தாங்க. அப்ப ரெண்டாவது காலகட்டம் என்னப்பா அப்படின்னா சத்திரியர்கள் வீரம் ஆட்சி செஞ்ச காலம். மூணாவது காலகட்டம் என்ன தெரியுமா, வெள்ளையர்கள் வாணிபம் பண்ண வந்தாங்க, வியாபாரம் பண்ண வந்தாங்க. வியாபாரம் பண்ண வந்தவங்க ஆட்சி நடத்தினாங்க ஒரு காலகட்டத்துல. அப்ப மூன்றாவது காலகட்டம் வியாபாரிகளுக்கான காலம். இந்த நாலாவது காலம் என்ன தெரியுமா, அந்த கலிகாலம்ன்றது எப்படி பாருனா, யாரு அதிகமா கூட்டம் வச்சிருக்காங்களோ, யார் அதிகமா கூட்டம் சேர்த்திருக்காங்களோ, யார் அதிகமா ஃபாலோயர்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்கள தலைவன் ஏத்துக்கிட்டு இருக்கோம் சார். கூட்டம் சேர்த்தவன்லாம் தலைவன் நம்ம வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் சார். எப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த நாடு, இந்த நாட்டுக்காக மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவர்கள் இருந்திருக்காங்க சார். தோழர் ஜீவானந்தம் அவர்களை பற்றி படிக்கிறோம். ஒரு மேடை போய் பேசிட்டு வர்றாரு, கிழிந்த வேட்டி ஒரு 2 வேஷ்டி தான் சார் வச்சிருப்பாரு. அவரை டெல்லி தமிழ் சங்கத்துல பேசுறாங்க. அவங்க இவர் மேல பரிதாபப்பட்டு 15 வேஷ்டி எடுத்து கொடுத்துருக்காங்க. வில்லு வேட்டி 15 எடுத்து கொடுக்க, இவர் அதை என்ன பண்ணிருக்காரு, ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கு தானம் கொடுத்துட்டு தாங்கிட்ட இருக்கிற 2 வேட்டியை மட்டும் எடுத்துட்டு வந்திருக்காரு தோழர் ஜீவானந்தம். ஒரு மேடையில பேசிட்டு திரும்பி வரும்போது தன்னுடைய நண்பர்கள்ட்ட கேட்கிறாரு, யாராவது ஒருத்தர் எனக்கு இந்த டீ கடையில டீயும் பண்ணும் வாங்கி தர முடியுமா, கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு, காலையில சாப்பிட்டது கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு, யார்கிட்ட காசு இருந்தா ஒரு டீயும் பண்ணும் வாங்கி தர முடியுமான்னு கேட்கிறாரு. இவ்வளவு பெரிய தலைவரா இருந்தவர் சார். அவரு கூட இருந்த நண்பர் சொல்றாரு, போன மேடையில பேசணும்ல, அவங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல, அதை எடுத்து இப்போதைக்கு வழிச்செலவுக்கு வச்சுக்கலாமான்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, அது கட்சிக்காக கொடுத்தது. கட்சி வளர்ந்தாதான் கொள்கை வளரும், கொள்கை வளர்ந்தாதான் இந்த நாடு வளரும். நீ கட்சி பணத்தை எடுக்கிறதுன்றது நாட்டை அழிப்பதற்கு சமம்னு சொல்லி அதிலிருந்து 1 ரூபா கூட எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரு பெருந்தகையாளராக தோழர் ஜீவானந்தம் அவர்கள் இருந்திருக்காங்க. இப்படியான தலைவர்கள்லாம் நம்ம நாட்டில் இருந்தாங்க சார். கக்கன், காமராஜர் ஐயா, தோழர் ஜீவானந்தம் சார். சமீபத்தில் படிக்கிறேங்க, அந்தமான் நிக்கோபார்ல ஒரு பெரிய போராட்டம் நடந்து அவ்வளோ பெரிய சிறைகள்ல, அந்தமான் நிக்கோபார் சிறைகள்ல எல்லாம் எப்படியான கைதிகளை வச்சு கொடுமைப்படுத்தினாங்கன்றத சமீபத்தில் படிக்கும்போது அதிர்ச்சியாக இருந்துச்சு சார். அந்த சிறைச்சாலையில இந்த மனிதர்களை தூக்குல போடுவாங்களாம். அந்த போராளிகளை, சுதந்திர போராளிகளை தூக்குல போட்டு அந்த தூக்கு தண்டனை கைதிகளை அப்படியே கொண்டு போய் முதலைகளுக்கு இரையாக்குவாங்களாம் சார். அப்படியே அந்த பாடி போய் அப்படி கடல்ல விழுந்து முதலைகளுக்கு அந்த உடம்பு இரையாகுமா. அப்படியாக அந்தமான் நிக்கோபார் சிறைச்சாலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இங்கிருந்து கப்பல்ல 1,00,000 பேரை, 1,00,000 சுதந்திர போராட்ட வீரர்களை தென்னாப்பிரிக்காவுக்கு கடத்திருக்காங்க. தென்னாப்பிரிக்காவுக்கு நாடு கடத்திருக்காங்க. அங்க மகாத்மா காந்தி அவர்கள் சுதந்திர போராட்டத்தை, அந்த நிறவெறிக்கான போராட்டத்தை ஆரம்பிக்கிறார். இங்கிருந்து போன தில்லையடி வள்ளியம்மை அப்படின்ற பெண், 15 வயது நிரம்பிய பெண், இந்த போராட்டத்துல பங்கு பெறாங்க. இப்ப அந்த வெள்ளைக்காரர் வந்து துப்பாக்கியை தூக்கி நிக்கிறார். மகாத்மா காந்திக்கு முன்னாடி துப்பாக்கியை தூக்கிட்டு நிக்கிறார். இந்த 15 வயது பெண் போய் மகாத்மா காந்திக்கு முன்னாடி இவங்க நிக்கிறாங்க. என்னைய சுட்டுட்டு அப்புறமா அவரை சுடு, பாரத் மாதா கி ஜெய்ன்னு இவங்க கத்துறாங்க. இவங்க கொண்டு போய் சிறைச்சாலையில அடைக்கப்படுறாங்க. அந்த குழந்தைய வந்து சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க. 15 வயது நிரம்பிய குழந்தை சிறைச்சாலையில என்னென்ன கொடுமைகள் அனுபவிக்க முடியுமோ அத்தனை கொடுமைகளும் அந்த தில்லையடி வள்ளியம்பி அந்த குழந்தைக்கு ஏற்படுது. அந்த குழந்தைய ஒரு நாள் சிறைச்சாலையில இருந்து விடுவிக்கிறாங்க. அந்த குழந்தையால நடக்க முடியல. மகாத்மா காந்தியும் அவருடைய நண்பரும்
ஒரு போர்வையில சுத்தி அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு எடுத்துட்டு போறாங்க. போர்வையில சுத்தி ஒரு குச்சியில இவர் ஒரு பக்கம் அவர் நண்பர் ஒரு பக்கம்னு 2 பேருமா தூக்கிட்டு போனாங்களா சார். காந்தி அவர்கள் எழுதியிருக்காரு இவங்களை பத்தி, தில்லையடி வள்ளியம்மை அவங்கள பத்தி எழுதியிருக்காரு. கொண்டு போய் அவங்க வீட்டுல கொடுக்குறாங்க. 10 நாள்ல அந்த பொண்ணு இறந்து போயிட்டா சார். அவருடைய சமாதியிலிருந்து மகாத்மா காந்தி பிரகடனம் எடுக்கிறார், நான் இந்த பெண்ணிற்காவது நம் நாட்டின் சுதந்திரத்தை பெற்றுத் தருவேன், இதற்காவது நான் வெள்ளையனின் ஏகாப்தத்தை ஒழிப்பென்ன அந்த இடத்துலதான் மகாத்மா காந்தி அவர்கள் சத்திய பிரமாணம் பண்றார். எப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்த பூமியாக நம் பூமி இருந்திருக்கு. நான் இன்னைக்கு எப்படிப்பா மாறிடுச்சுன்னா, கூட்டம் யாருக்கு இருக்கோ அவனை எல்லாரையுமே தலைவர்னு கொண்டாடிக்கிட்டே இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோயர்ஸ் வச்சிருந்தா போதும் அவர் பெரிய தலைவர். அதனாலதான் சர்ச்சில் சொல்லுவாரு, இந்த காலகட்டம் எப்படி மாறிடுச்சு அப்படின்றதுக்கு சர்ச்சில் நகைச்சுவையா அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னாரு. அவரு ஒரு முறை ஒரு மாளிகையில பேசுறதுக்காக போறாங்க. இந்த பேசுறத ரேடியோல நேரலை கொடுக்குறாங்க. 6:30 மணிக்கு சர்ச்சில் பேச போறாரு, நேரலை கொடுக்குறாங்க. இப்ப ஒரு கேப் டிரைவருக்கு இவர் யாருன்னு தெரியல, சர்ச்சில் தான் நம்ம கார்ல வராருன்னு தெரியல. இப்ப சர்ச்சில் அந்த இடத்துல உடணும்னு சொல்லி பேசிட்டு இப்ப ஒரு 6:30 மணிக்கா வாப்பான்றாங்க. அந்த கேப் டிரைவர் சொல்றாரு, நான் வர முடியாதுங்க. ஏன்பான்னு கேட்கிறாரு. வானொலியில சர்ச்சில் பேசுறாரா, நான் அந்த பேச்சை கேட்கணும், அதனால நான் உங்களை பிக்கப் பண்ண வர முடியாது. இவர் தான் சர்ச்சில்னே தெரியாம அவர் சொல்றாரு, சர்ச்சில் பேசுறாரா அதனால நான் வர முடியாது. அப்படியா, நான் ஒரு $40 எக்ஸ்ட்ரா தர்றேன் அப்படின்னு இருக்காரு. இவர் என்ன சொல்றாரு, 40. அப்ப சரிங்க வாங்க போவோம் இருக்காங்க. இவர் கேட்டிருக்காரு, ஏன்பா $40 எக்ஸ்ட்ரா தரேன்னு வரேன்றியே, நீ சர்ச்சில் பேச்சை கேட்க வேணாம்பான். சர்ச்சில் பேச்சை எப்பனாலும் கேட்டுக்கலாங்க, $40 எனக்கு இப்பதாங்க கிடைக்கும் வாங்கன்னா. நாடு இப்படியாக மாறிவிட்டதுன்னு சர்ச்சில் அவர்கள் அதை சொல்லியிருப்பார். சார் ஒரு புதுக்கவிஞன் தான் ரொம்ப அழகா எழுதினாரு, மண் வாசனை வந்தால் மழை வரப்போகிறது என்று தெரிகிறோம், டயர் வாசனை வந்தால் தான் எலெக்ஷன் வரப்போகிறது என்று எங்களுக்கு தெரிகிறது. அரசியல்வாதிகள் அழுக்கானவர்கள் தான், ஆனால் அவர்கள் வருவதால் தான் எங்கள் தெரு சுத்தமாகிறதுன்னு எழுதியிருப்பார். அப்படி இந்த நாடு எப்படிப்பட்ட தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோம். நாங்க ஒரே வார்த்தையில முடிச்சார், நள்ளிரவில் பிறந்த குழந்தை பகலில் அழும், பகலில் பிறந்த குழந்தை நள்ளிரவில் அழும். இந்தியா நள்ளிரவில் பிறந்த குழந்தை நாள்தோறும் அழுகிறதுன்னு சொல்லி முடிச்சார். இந்த அழுகையை எந்த தலைவனுடைய கைகள் துடைக்கிறதோ அவரே சிறந்தார். நன்றி, வணக்கம்.